பாருங்க, விசுவாசத்தினால நோவா தற்கால காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை குறித்து, அவன் இந்த ஜனங்களிலே நான் உருவாக்கின இந்த உலகத்தில் உருவாக்கின ஜனங்களிலே நீ எனக்கு முன்பாக நீதிமானாக நீயும் உன்னுடைய குடும்பமும் இருக்கீங்க. அதனால் நீ இப்போ நான் எனக்கு மனஸ்தாபப்படுகிறேன். நான் படைத்த மனிதர்களை மனுஷங்களை நினச்சி மனஸ்தாபப்படுகிறேன். ஏன்னா அவங்க ஆண்டவரை விட்டு விலகி அவங்க பாவத்துக்கு அடிமையாகி விக்கிரத்துக்கு அடிமையாகி பொல்லாதவர்களை அவங்க இருக்கும்போது அந்த ஜனங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். நான் படைத்த மனிதர்களே இப்படி அவங்க பாவத்தின் பிடியில் இருந்து அவங்க என்னை விட்டு விலகி அவங்க ஒரு பாவத்துக்கு அடிமையாகி போயிட்டாங்களே, இதற்கு பிறகு அவங்கள அந்த பூமியில் வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் ஜலத்தை உண்டு பண்ணி மழையை உண்டு பண்ணி இந்த தேசத்தை இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மட்டும் எனக்கு முன்பாக நீ நீதிமானாக உத்தமனாக நடந்ததுனால நீ மட்டும் பிழைப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதில் உன்னுடைய குடும்பமும் சில மிருகங்களையும் நீ வைத்துக்கோ, அதற்கான தேவையான உணவு காரியத்தையும் நீ வைத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை இது நடக்க போகிறது, இதற்கு நீ தயாராகிக்கோ, நான் சொல்கிற காரியத்தை நீ செய்யன்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அவன் கண்களால் காணாதவை, இதுக்கு முன்பாக இந்த காரியம் மாதிரி ஒரு ஒரு ஆண்டவருக்கு விரியமில்லாத ஜனங்களை அழித்திருந்தால் அவனுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட சமூகம் அந்த காரியங்கள் நடக்கலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லும்போது அவன் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை குறித்து விசுவாசித்தான். ஆண்டவர் இதை சொல்கிறார், இதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவரை முழு இருதயத்தோடு அவன் நம்பி இருந்தான். பாருங்க, அவன் பேழையை செய்யும்போது போகிறவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன இவன் கிறுக்குத்தனமாக இதை காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறான், போய் பேழையை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், வீணாக செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் குடும்பத்தை பார்க்காம இப்படி உழைக்காம இப்படி இருக்கானே அப்படின்னு மற்றவங்க அவனை தூசிக்கும் போதும் ஏளனமாக நினைக்கும் போது அவன் ஆண்டவர் உண்மையாக என்னை படைத்த உருவாக்கின ஜீவனுள்ள கர்த்தருக்கு அவன் செவி கொடுத்தான். நம்மளும் காணாதவைகள் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எச்சரிப்பை நம்ம இருதயத்தில் கொடுப்பார். நீ இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தில் நீ ஈடுபடாத, இந்த மனிதர்களோடு நீ ஒரு உறவு வைத்து கொள்ளாத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பார். நாம் அதை விசுவாசிக்கணும்.